Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன டிசைன் பார்க்க போறோம் அப்படினா என்னோட ஆரி ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடண்ட் விஜி சிஸ்டரோட ப்ளவுஸ் டிசைன் தான் இப்போ நான் டிசைன் பண்ண போறது 1500 ரேட்டுக்கு சிம்பிளா ஒரு நெக் டிசைன் போட்டு கொடுங்க அப்படினு கேட்டிருந்தாங்க. சிம்பிளான ஒரு டிசைன் தான், பீட் வர்க் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பீட் வர்க் வச்சு ஒரு டிசைன் இப்போ நாம பண்ணலாம். நான் ஆரி காட்ல தான் டிசைன் பண்ண போறேன். ஸோ காட்ல கிளாத்தை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கான மார்க்கிங், அதாவது பேட்டர்ன் எப்படி போடுறோம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஸ்லீவ் டிசைன் பண்ண போகிறேன். ஸ்லீவ் டிசைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம நெக் டிசைன் பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அஸ்யூஷுவல் எப்பவும் போல் ஸ்லீவ் டிசைன் பண்ண போகும்போது பார்டருக்கு ஃபர்ஸ்ட் டபுள் லேயர் ஜரி த்ரெட், டபுள் லேயர் சில்க் த்ரெட் வச்சு அவுட்லைன் பார்டர் த்ரெட்ல கொடுப்போம்ல. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 லேயர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது 2 லேயர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா சுகர் பீட் ஒரு லேயர் கொடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா 4 mm கோல்டு பீட், பஞ்ச் பீட் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை தான் நான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ 4 mm பீட் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அகைன் திரும்பவும் சுகர் பீட் ஒரு லேயர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாருங்கள், சுகர் பீடும் நான் ஒரு லேயர் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபிட்டிங் ஸ்டோன் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போகிறேன். ஒயிட் கலர் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இதில் கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கேப்பில் சுகர் பீட்ஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ B7000 க்ளூ எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஃபுல்லாக ஸ்டோன்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஒரு ஸ்டோனுக்கும் அடுத்த ஸ்டோனுக்கும் இடையில கொஞ்சமாக கேப் இருக்கட்டும். ஏன் அப்படின்னா அப்போ தான் நமக்கு அந்த கேப்பில் வந்து சுகர் பீட் நான் கொடுப்பேன். அதனால் கொஞ்சமாக கேப் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் இந்த ஸ்லீவோட விட்டுக்கு ஃபுல்லாக க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் இடையில கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கிறேன். ஸோ இதுக்கு கிராஸாக உங்களுக்கு சுகர் பீட் வரணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம்னா இந்த ஸ்டோனை ஒட்டி அகைன் அடுத்த லேயருக்கு ஒரு லேயர் சுகர் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிராஸாக பீட் போட்டுக்கலாம். பாருங்கள், கிராஸாக பீட் போட போகிறேன். ஸோ அப்போது இங்கேருந்து த்ரெட் எடுத்துட்டு ஒரு 3 பீட் அல்லது 4 பீட் வரும். உங்களுக்கு லென்த் எந்த அளவு வருதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கிராஸாக பீட் வரணும். இப்போ நான் ஒரு 4 பீட் வச்சு சேர்த்து இந்த ஒரு ஸ்டிச், அடுத்தது அப்படியே அங்கேருந்து அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லாக்கும் போட்டுக்கணும். ஸோ லாக் போட்டால் தான் நமக்கு கரெக்டாக ஸ்டிச் அந்த இடத்துல இருந்து கரெக்டாக உங்களுக்கு டர்ன் ஆகும். ஸோ அதனால் சுற்றி இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு 3 பீட், ஒரு ஸ்டிச் இங்கே ஒரு, அடுத்தது லாக் எண்ணாட் போட வேண்டாம். ஜஸ்ட் இந்த மாதிரி சைடில் செயின் ஸ்டிச் மட்டும் போட்டு எடுத்தால் போதும். இங்கேருந்து அந்த கேப்பில் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் ஒரு 4 பீட்ஸ் போடுறோம். 4 பீட்ஸ் போட்டு இங்கே ஒரு ஸ்டிச். லாக்லாம் போட தேவையில்ல, ஸ்டிச் மட்டும் போட்டுட்டா போதும். அடுத்தது அங்கே இருந்தீங்க ஒரு ஸ்டிச், கரெக்டாக அந்த த்ரெட்டை வந்து உள் பக்கமாக இழுத்து கொண்டு வரணும். அவ்வளோதான். ஒரு ஸ்டிச்,
இந்த சுகர் பீடுக்கு வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சை போட்டுக்கிறேன். போட்டுட்டு நீ அடுத்தது அங்கேருந்து பீட் வந்து சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு பீட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஏன்னா பீட் வந்து எல்லாம் ஒரே சைஸில் இருக்காது. ஸோ 3 பீட்ஸ் போட்டால் கரெக்டாக ஃபில் ஆகுது அப்படின்னா 3 பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் அந்த இடத்துல 3 பீட்ஸ் தான் போட்டேன். சில இடங்களில் 4 பீட்ஸ் போடுற மாதிரி வரும். இப்போ ஃபுல்லாக ஸ்டோன் வச்சுட்டு அந்த ஸ்டோனோட கேப்லையும் ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே 4 mm கோல்டு பீட் அடுத்தது ஒரு லேயர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் கீழே எப்படி நம்ம பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி அதை ஒட்டி இன்னொரு லேயருக்கு சுகர் பீடும் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த பஞ்ச் பீட்ஸ் கொடுத்து முடிச்சாச்சு. என்ன பண்ணுறேன்னா இன்னொரு லேயர் சுகர் பீட் கொடுக்கணும். ஸோ சுகர் பீட் கொடுக்கும்போது எப்போதுமே பார்டரில் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுங்க. ஸோ இங்கேருந்து இனி ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து த்ரெட் எடுத்து இந்த சுகர் பீட் வச்சு நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக கொடுங்க. அப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இனி இப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி அப்படியே சுகர் பீடால் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்டர் ஃபுல்லாக நான் ரெடி பண்ணிட்டேன். சுகர் பீட், 4 mm பீட், சுகர் பீட், தென் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ், அதுக்கப்புறம் சுகர் பீட், 4 mm பீட், சுகர் பீட். இந்த மாதிரி பார்டர் ஃபுல்லாக டிசைன் பண்ணியாச்சு. என்ன பண்ணுறேன்னா ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஐ ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோனும் ரவுண்ட் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோனும் டபுள் கலரில் எடுத்துருக்கிறேன். ஒயிட்டும் கோல்டும் டபுள் கலரில் எடுத்துகிட்டு அதை வச்சு நம்ம இதில் ஃப்ளவர் மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல ஃப்ளவர் டிசைன் பண்ண போகிறேன். இப்போ சென்டரில் ஒயிட் ஸ்டோன் அல்லது கோல்டு ஸ்டோன். இப்போ நான் கோல்டு வைக்கிறேன். சென்டரில் கோல்டு வச்சுட்டு அதை சுற்றி ஃபுல்லாக ஒயிட் கலர் ஐ ஷேப். க்ளூ போட்டு தான் இது பண்ணுறோம். ஸோ க்ளூ கொஞ்சம் தாராளமாக இருக்கட்டும். ஏன்னா இது வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து க்ளூ மட்டும்தான் நம்ம போட முடியும், எல்லாமே இது ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு மேலே நான் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சென்டரில் கோல்டன் கலர் ஃபிட்டிங் ஸ்டோன் வச்சு அதை சுற்றி ஃபுல்லாக ஒயிட் கலர் ஐ ஷேப் ஸ்டோன் வச்சு ஃப்ளவர் டிசைன் பண்ணிக்கிறேன். இனி அடுத்த ஃப்ளவர் டிசைன் பண்ணும்போது சென்டரில் ஒயிட், அதை சுற்றி ஃபுல்லாக கோல்டு கொடுத்து டிசைன் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த டிசைனுக்கு ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் வச்சு டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன், ஸ்டோன் யூஸ் பண்ணி. தென் நெக்ஸ்ட்டு ட்ராப் பீடும் சுகர் பீடும் யூஸ் பண்ணி சின்ன சின்ன புட்டாஸ் மாதிரி டிசைன் பண்ண போகிறேன். ஒரு ட்ராப் பீட் ஒரு சுகர் பீட் வர மாதிரி டிசைன் பண்ண போகிறோம். கரெக்டாக இந்த ரெண்டுக்கும் மிடில் இதில் டிசைன் வர மாதிரி பண்ணுறேன். இதில் பீட் எடுக்கும் போதும் ஒரு சுகர் பீட், அதுக்கு மேலே ஒரு ட்ராப் பீட். ஸோ ட்ராப் பீட்டில் ஒரு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஈவனாக இருக்காது. அந்த ட்ராப் வந்து கீழே நமக்கு அந்த விட்டு அகலமாக இருக்கிறதுனா நீங்கள் நீடில்குள்ளே போடணும். இந்த மாதிரி தான் போடணும். கூர்மனையான பகுதிக்கு போடக்கூடாது. இந்த அகலமான பகுதிக்குள்ளே நீடில் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு சுகர் பீட், திரும்பவும் ஒரு ட்ராப் பீட், அகெயின் ஒரு சுகர் பீட், திரும்பவும் ஒரு ட்ராப் பீட். மொத்தமாக 3 செட்டு போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு சைடில் ஒரு ஸ்டிச் அண்ட் ஒரு லாக். அது அப்படியே அங்கே எடுத்துருவோம் சார். ஒரு ஸ்டிச் அண்ட் ஒரு லாக். அடுத்தது சைடில் திரும்ப ஒரு ஸ்டிச், ஒரு லாக், ஒரு ஸ்டிச், ஒரு லாக் போட்டுட்டு அங்கேருந்து அகைன் சென்டர் ஒரு ஸ்டிச் அண்ட் ஒரு லாக்.
இப்போ கீழே ஃபுல்லாக நம்ம டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. இனி மேலே இருக்கக்கூடிய ஸ்லீவ் பார்ட்டுக்கு இந்த ட்ராப் பீட் வச்சு சின்ன சின்னதாக புட்டாஸ் மாதிரி எங்கெங்கே கொடுக்க போகிறேன். ஒரு ட்ராப் பீட், அதுக்கு கீழே ஒரு சுகர் பீட், அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணுறேன். ஒரு சுகர் பீட், ஒரு ட்ராப் பீட் எடுத்துட்டு த்ரெட்டுக்குள்ளே போட்டு ஒரு ஸ்டிச், ஒரு லாக் போட்டுட்டு ஒரு எண்ட் நாட் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த புட்டாஸ் எல்லாமே சிங்கிள் ட்ராப் வந்து அதுக்கு கீழே ஒரு சுகர் பீட் வர மாதிரி போட்டேன். அதை பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா 3 ட்ராப்ஸ் வர மாதிரி பண்ணுறேன். 1 விட்டு 1 அல்டர்னேட்டிவாக 3 ட்ராப்ஸ், அதுக்கு அடுத்தது சிங்கிள் ட்ராப், அகைன் 3 ட்ராப், அந்த மாதிரி வர மாதிரி பண்ணுறேன். இப்போ இதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு சுகர் பீட், ஒரு ட்ராப் பீட் வச்சு ஒரு ஸ்டிச். லாக் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டுக்கோங்க. அப்படியே திரும்ப ஒரு வஸ்லிங் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டிச் அண்ட் ஒரு லாக். என்ன எடுத்தது அங்கே இந்த மாதிரி வி ஷேப் 3 ட்ராப்ஸ் வர மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நமக்கு மேலே வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸாக இருந்த மாதிரி இருக்கா இந்த 3 ட்ராப்புக்கும். இது ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன சக்கரி வச்சு அதுக்குள்ளே ஒரு சர்க்கான் ஸ்டோன் வச்சுப்பேன். இடத்துல ஒரு சக்கரை வச்சுக்கலாம். ஒரு சக்கரை வச்சு அதுக்குள்ள ஒரு ஜர்கான் ஸ்டோன்ஸும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்லீவ் டிசைன் ஃபுல்லாக டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த டிசைனுக்கு எவ்வளோ அமௌண்ட் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறதும் இதுக்கான நெக் டிசைனும் உங்களுக்கு அடுத்த வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.